ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் நம்ம யோகா சேனலில் வந்து நிலக்கடலை துவையல். எல்லாருமே எக்கா அந்த துவையல் ரெசிபி போடுங்க அப்படின்னீங்க. வாங்க அந்த துவையல் எப்படி செய்வேன் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு அதேமாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இங்கே வந்து 4 வரமிளகாயை வந்து நான் எண்ணெயில் பொரிச்சு வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி பொரிச்சு வச்சுக்கோங்க. பச்சையாக சேர்த்தாலும் நல்லாயிருக்கும், இங்கே பொரிச்சு சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் நம்ம அப்படியே பொரிச்சு வச்சுக்கிறோன்னா அந்த எண்ணெயிலே நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம். 4 பல் பூண்டு, இப்போ நடக்கலை நல்லா ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. நல்லா வறுத்த கடலை, பச்சை கடலையாக இருந்தால் நீங்கள் வறுத்து சேர்த்துக்கோங்க. தோலெல்லாம் எதுவும் எடுக்க வேண்டாம். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க, புளி தண்ணியோடு சேர்த்துக்கலாம். தேங்காய் வேணால் நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் சேர்க்கலாம், ஏன்னா நம்ம மதியானத்துக்கு ஒத்து சாப்பிட்லாம். நான் தேங்காய் சேர்க்கலை. கொஞ்சமாக உப்பு போட்டு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். கடலையை வந்து ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது. நல்லா இப்படி எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளித்து கெட்டியாக துவையல் பதத்துக்கு அரைக்கணும். இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கிறோம். நல்லா ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது. ரொம்ப வலுவலுன்னு அரைச்சா கொஞ்சம் நல்லா இருக்காது. தேங்காய் போட்டு அரைங்க. காலையில் டிஃபனுக்கு சாப்பிட்னா இதை தேங்காய் போட்டு அப்படியே தாளிச்சிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். துவையல் பதத்துக்கு அரைச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு துவையல் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாதம். அதுக்கு என்ன சாதம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நல்லா இன்றைக்கி சனிக்கிழமை, இன்றைக்கி எல்லா பெருமாள் கோயில்லையும் வந்து புளியோதரை கொடுப்பாங்க. அதே மாதிரி நான் புளியோதரை செஞ்சுருக்கேன். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு புளியோதரைக்கு நான் துவையல் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளியோதரை ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் நிறையா இருக்குது, வேணும்னா கேளுங்க. கண்டிப்பாக ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு புளியோதரை ரெசிபி நான் போடுறேன். புளியோதரைக்கும் இந்த மாதிரி துவையலுக்கு வந்து அருமையாக இருக்கும். இதுக்கு சைடிஷ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கடலைக்கொட்டை துவையல் வந்து கொஞ்சமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே நல்லா இந்த துவையலுக்கும் இந்த புளி சாப்பாட்டுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு கோயில் புளியோதரையும் நல்ல நிலக்கடலை துவையலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக புளியோதரை ரெசிபி வேணும்னா கேளுங்க, நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு போடுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைப் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அக்கா அந்த துவையல் ரெசிபி போடுங்கக்கண்டு. வேணும்னா நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் சேர்க்கல, தேங்காய் சேர்க்காமே சூப்பராக இருக்கும். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி திருமண நாள், பிறந்தநாள் கொண்டாடுற அனைவருக்கும் நம்ம யோகா சேனல் சார்பாக எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். சேஃபாக கொண்டாடுங்க, சேஃபாக இருங்க. மசாலா ரெசிபி ஏக்க இன்னும் வரலன்றீங்க. கண்டிப்பாக நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே உங்களுக்கு நாங்கள் போட்டு காமிச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.